ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு ஆரி பிளவுஸில் கைக்கு ஹேங்கிங் டிசைன் எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆரி பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நார்மலாக தைக்கிறத காட்டி எம்ப்ராய்டிங் பிளவுஸை காட்டி இது தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பாசி உடைக்கும், ஊசி உடைக்கும். அந்த இதில் இருக்கிறது உடஞ்சிச்சினாலும் அதோட டிசைன் நல்லா இருக்காது. அப்படின்றனால ஃபுட்டு மாற்றுவோம். நான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு மாற்றி தைப்போம். இப்போ இந்த கைக்கு ஹேங்கிங் டிசைன் வருது அப்படின்றப்ப ரெண்டு சைடுமே நம்மளுக்கு பாசி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இதில் என்ன மாதிரி அடிக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸுங்க. ரெடிமேட் ப்ளவுஸை தான் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறோம் நம்ம அளவுக்கே அப்படின்னா அது காசு கூட வரும். ரெடிமேடாக வாங்கல கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஆல்ட்ரேஷன் நம்மளுக்காக ஒரு சில இது பண்ணி தான் ஆகணும். இப்போ இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்துட்டு இதில் அவங்களோட அளவுக்கும் வெட்டிட்டு லைனிங் துணி சுத்தளவு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றக்காக கொஞ்சம் ஆம் ஹோல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு துணியிலையும் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். லைனிங்லையும் ப்ளவுஸோட துணியிலையும் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சென்டரை வச்சு ஒரு தையல் போடணும். தையல் போடுறதுமே நான் எங்கே சென்டரை மார்க் பண்ணியிருக்கேனோ அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். பார்த்துக்கோங்க, அங்கேருந்து தான் அந்த தான் ஆரம்பிக்கிறேன். மேலே முதோருந்து ஆரம்பிச்சு வந்தால் ஒரு சில இது கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தோது இருக்கோ அப்படி தான் வச்சுக்கிறணும் நம்ம தைக்கிறதுமே. இப்போ சென்டர்லேருந்து அடிச்சுட்டு மறுபக்க சென்டருமே துணியை மட்டும்தான் பெரட்டி போட்டு அதுவுமே சென்டரில் இருந்து தான் தொடங்கியிருக்கேன். பாருங்கள், இப்படி சென்டரில் இருந்தே தொடங்கிட்டா நம்மளுக்கு அந்த பாதியாக இருந்து தொடங்கையில் ஃபுல்லாக நகட்டி விட்டு தைச்சிக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதின்னு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும். இப்படி தைச்சி முடிச்சுட்டு இப்படி விரித்து போட்டுக்கிறோங்க. விரித்து போட்டுட்டு லைனிங் மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடுவோம். நான் அதே போல் ஃபுட்டு மாற்றுறது சொன்னேன் பாருங்களேன். இது நார்மலான நம்ம எப்பயும் தைக்கிற ஃபுட்டில் தான் தைக்கிறேன். மாற்றலை, எதுவுமே மாற்றலை. இப்படி ஒரு ரெண்டு தையல் போட்டாச்சு, உள்ள குடியும் போட்டாச்சு, மேலே லைனிங் மேலேயும் ஒரு அமுக்கு தையல் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. இந்த துணியை அப்படியே மாற்றிடணும். ஒரு இன்ச் இந்த ப்ளவுஸோட துணியை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது உள்ளே போனால் பரவாயில்ல, உள்ளே தானே போயிடுது அப்படின்ட்டு அப்படி உள்ளே ஏற்றிட்டு இப்போ இதில் என்ன ஒரு ட்ரிக்கு அப்படின்னா 2ஆம் நம்பர் தையலில் இருக்கும்ல அதை 4ஆம் நம்பர் அளவுக்கு தையல் வச்சுக்கோங்க. நீங்கள் 1.5 வச்சுருந்தீங்கன்னா 3 அப்படின்ற மாதிரி பெரிய தையலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிஷினில் ஏற்றி அந்த ஸ்டார்டிங் இதை தைச்சிருங்க. இப்படி ஸ்டார்டிங்கை அந்த இடத்த தைச்சிருங்க. இந்த முடிகிற இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாசி உடஞ்சி, மித்த எந்த இடத்துலையும் ஒரு பாசி கூட உடையலை. பெரிய தையலாக ஓடையில. அதே போல் கொஞ்சம் பெரிய சைஸ் பாசியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெல்ல நிதானமாக ஓட்டுங்க. இப்படி ஏறையிலையும் ஒரு சில இடங்களில் பாசி உடையும். ஆனால் மித்தபடி அங்கிட்டு போகையில் இது பண்ணாது. இப்படி தாங்க அந்த எண்டுலையும் அடித்தேன். இப்படியே மெல்ல. இப்போ இதில் கூட ஸ்பீடு வச்சுருக்கேன், அதில் ரொம்ப ஸ்லோவாக அடித்தேன். இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு இடத்துலையும் நம்ம தச்சுட்டா கீழே ஒரு மாதிரி தொங்குன மாதிரி, அந்த ஆரி வெயிட்டுக்கு தொங்குன மாதிரி இருக்கும் பாருங்களேன். அந்த தொங்குற மாதிரி இல்லாமல் அப்படியே நேராக லேஸ் அடித்தா, அப்படி ஒரு லேஸ் அடித்தா நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்குமா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் அந்த ஆரியில் தையல் போட்டேன். இப்போ பாருங்கள், இது சூப்பராக சின்ன மடங்கள் கூட இல்லாமல் இருக்குது பாருங்கள். வச்சு பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்கா அப்படின்றக்காக வச்சு பார்த்தேன். ஓகே, நம்ம கரெக்டாக தைச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 4 தையலுக்கு மேலே போட்டாச்சு. இது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸு அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன். இவ்வளோ தான், இதுக்கான வேலை முடிஞ்சு. ஆனால் இந்த சைஸ் அவங்க ரொம்ப ஒல்லியான ஆள். இவங்க நல்ல ஆம்கள் சுத்தளவு அளவுக்கு அகலமாக ஆரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அவங்க ஒல்லியாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் தைக்கணும் அப்படின்றது தான் அடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆரி இருக்குது அப்படின்றப்ப அதில் ஊசியை நம்ம ஏற்றுறோம் அப்படின்றப்ப ஊசி உடையும். இன்னும் அந்த உள்ளே இருக்க பாசி உடையும். மெயினாக ஊசி தாங்க நம்மளுக்கு உடையும். பாசி உடையிறத காட்டி அதில் இருக்கிற பீட்ஸுக உடையிறத காட்டி நம்மளுக்கு பாசி தான் உடையும். இப்போ இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கையை இவங்களோட சுத்தளவு இந்த எஜ்ஜிலேருந்து பாருங்கள்,
இவ்வளோதான் முடிஞ்சிருது. சென்டரை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சாலும் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. மிச்சம் இருக்கதெல்லாம் அப்போ எவ்வளோ ஊசியை உடைக்கும் அப்படின்னு. இப்போ இதை தச்சு முடிச்சுட்டு சுற்றி ப்ளவுஸுமே நான் ஜாயின் முடிச்சிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்த சாக் பீஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ அகலம் வருதுன்னு. அதாவது வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. வந்து நார்மலாக தையல் போட்டுட்டு இந்த இடங்கள் அடிக்கையில் நான் 2 வச்சா இதில் 4 வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கைக்கு கீழே ஹேங்கிங் டிசைனுக்கு அடிக்கையில். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 5 கிட்ட போயிடலாம். ரெடிமேட் தையல் மாதிரி பெருசாக கொண்டு போயிருங்க. அதுவுமே கையில் உருட்டுற ஒரு ஸ்பீடில் தான் இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக அடிக்கக்கூடாது. அப்படி ஒரு ஸ்பீடில் கொண்டு வந்து கையை அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி அடிச்சுக்கோங்க. அதுவே நம்ம கையில் எம்மிங் பண்ணி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அதை காட்டி மிஷினில் பண்ணையில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்குமே இது டிசைன் தைக்கையில் ஒரு 3 ஊசிக்கிட்ட உடஞ்சிருச்சுங்க. உடையாமலாம் ஆரி ப்ளவுஸ் தைக்கவே முடியாது. ஆனால் எனக்கு அந்த ஹேங்கிங் டிசைன்கிட்ட அடிக்கையில் ஊசி உடையலை. இந்த கை நெட்டு அடிக்கிறோம் பாருங்களேன், அப்போ தான் ஊசி உடஞ்சி. தையல் எவ்வளோ பெருசாக்குறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆரி டிசைன் தைக்க முடியும். இந்த டிசைன் தைச்சு முடிச்சிட்டேன். ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பொண்ணு வந்தால் அந்த பொண்ணோட அளவுக்கு போட்டு காமிக்க சொன்னேன். நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வச்சு காமிச்சிட்டு போனாப்புல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.